சாய்ராம். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமே. எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யாராடுவார்? எல்லோரும் நலம் வாழ நம்ம வாழ்ந்தாக்க நம்ம வாழாமல் எப்படி போவோம்? நம்முடன் இருக்கும் சக இவங்களால தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்களுக்காக நம்ம செய்யும்போது அவங்களெலாம் நம்மளை கைவிடும் பொழுதோ நம்ம செஞ்சதை நினச்சி பார்க்காம இருக்கும்போதோ இதேமாரி ஒரு வருத்தம் இதெல்லாம் வரலாம், மனிதனுக்கு வரலாம், வரக்கூடியது தான். இருந்தாலும் எல்லோரும் நலம் வாழ நாம் இருக்கும் பொழுது நாம் நலம் வாழ ஒருவன் இருக்கிறான். அதை எல்லோரும் மறந்து விடுகிறோம். எல்லோரும் வாழ எப்பொழுது நம்ம நினைக்கிறோமோ, நாம் வாழ, நாம் நன்றாக வாழ, இவ்வுலகத்தில் மட்டுமல்ல, அந்த உடலை விட்டு சென்றவுடன் வேறு உலகம் என்று இருக்கிறதே, அங்கும் நலமாக வாழ அவன் துணை இருக்கிறான். அவன் ஒருவன்தான், அந்த இறைவன்தான். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இங்கு நம்மை சுற்றி இருப்பவர்களெல்லாம் சக பயணிகள். ஒரு ரயில் பயணம் பண்ணுகிறோம்னா சக பயணிகள் வருவார்கள், அவர்கள் ஊரில் இறங்கி விடுவார்கள். அதுமாதிரி சக பயணிகள். அதே மாதிரி ஒரு எண்ணத்தை நம்மளும் நினைத்து கொண்டு மனசில் இது பண்ணாக்க இதோட விளக்கமெல்லாம் புரிஞ்சுவிடும். அதுக்காக யாரோடையும் உறவாடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரோடையும் அன்பாகவும் இதுவாகவும் கடமையை பண்ணிகிட்ருக்கோம். அதுமாரி பிறர் வாழ நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க வருத்தவே பட மாட்டாங்க. அந்த பிறர் வாழ இவங்க இது பண்ணாலும் அவங்கள்ட்டேருந்து ஒரு அப்ரிசியேஷனோ ஒரு இதுவோ வாங்கிறதுக்கு அதேமாரி மனிதர்கள் யாரும் விரும்புவதில்லை. ஆனால் அவருக்கு அப்ரிசியேஷன் பகவானிடம் கிடைக்கிறது. ஏன்னா எல்லாமே எல்லாருள்ளும் பகவான் வாழ்கிறார் எப்படி என்பதை உணர்ந்தோ உணராமலோ அவனுடைய நல்ல உள்ளத்தினால் பிறருக்காக ஒருத்தன் வாழ ஆரம்பித்தவுடன் அவன் வாழ இறைவன் சபதம் எடுத்து மாதிரி எடுத்து கொடுக்குறான். ஏன்னா சக உயிர்களையும் அவன் நேசிக்கிறான், அவர்களுக்காக உழைக்கிறான், தன்னலம் கருதாத பிறருக்கு உழைக்கிறான் என்றால் அவனுக்கு பகவானுக்கு மிகவும் பிடித்து விடும். அதனால் அவனுக்கு வேண்டியதை எல்லாம் அவரே செய்கிறார். நம்மளுடைய முந்தைய பதிவுகளெலாம் கூட சொல்லியிருக்கிறேன். பகவத்கீதையில் அதுமாரி சொல்கிறார். அது தவிர இல்லை, இவங்களோட அந்த இது பேர் என்ன, சந்ததி, அது கூட இது பண்ணுவார். இதேமாரி செய்பவன் ஓரளவு பக்தி இதெல்லாம் பற்றி புரிஞ்சு நிச்சயமாக தெரியாமல் இருக்காது, ஒரு பக்தி ஆழ்ந்த பக்தி இல்லாமல் இருக்காது. அவன் அப்படி எல்லாவற்றையும் அந்த பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டால் இன்னும் கேட்க வேண்டியதே இல்லை. எல்லாமே ஈஸ்வரார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம் என்பதை அவன் உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டாலே போதும். அவர் கொடுத்தது அவருடைய மக்களுக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாரி அது வந்துடும். இதேமாரி உள்ளவங்களுக்கு வந்துடும். தன்னுதுன்னு அவங்க தோணாது. அதேமாரி ஒரு நல்ல எண்ணம் அது தோன்றி வருது, அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு இயல்பாகவே அது வந்துடும். அதனால் அது எல்லாமே இறைவன் கொடுத்தா தான் அவங்க நினைப்பாங்க. மற்ற இதை பற்றி புரியாதவங்க தான் எல்லாம் தான் சொந்த இதில் எல்லாமே வந்தது மாதிரி நினச்சிப்பாங்க. இருக்கட்டும், அவங்க இருக்கட்டும், அவங்க பற்றி இருக்கட்டும், நம்ம இவங்க பற்றி தான் பேசுகிறோம். அப்போ இதை மாதிரி இருக்கும்பொழுது ஒரு ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னு இதேமாரி தன்னலம் கருதாது பிறருக்கு உழைப்பதும் பிற ஜீவன்களுக்காக உதவி செய்வதும் ஒரு உணர்ந்தால் அவனுக்கு மோட்சம் என்ற பிறவாமை கிடைக்கிறது. வள்ளலார் அவர்களே சொல்லியிருக்கார்கள், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள். மோட்சம் என்ன, மோகமே இருக்காது, அவனுக்கு ஆசையே இருக்காது. இருக்கிறது சம்பாதிச்சோம், நம்மளுதுன்னு நினைக்க மாட்டோம், எல்லாம் பகவான் கொடுத்ததுன்னு தான் எப்படி தனக்கு கடமையை நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு செய்வதை விட பிறருக்கும் செய்வதில் அவனுக்கு ஒரு தனி ஆனந்தம் ஏற்பட்டுவிடும். அது செய்வர்களுக்கு அது ஆனந்தம் ஏற்படும். அதுலேயும் அது
பகவான் கிருஷ்ணர் கூறியபடி சத்துவ குணத்தில், அதனால் ஒரு புகழோ ஒரு பெருமையோ இதெல்லாம் எதிர்பார்க்காமல் செய்வது அது மிகவும் உயர்ந்தது. பிறருக்கு செய்வது உயர்ந்தது. அதில் சிலர் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் செய்வார்கள். அதுக்கும் ஏதோ ஒரு பலன் உண்டு, பலன் இல்லாமல் எதுக்கும் இல்லை. இருந்தாலும் எந்த இதுவும் நினைக்காமல் செய்வதற்கு உயர்ந்த பலன் உண்டு. பகவான் அவருடைய இதையே எடுத்துக்கிறாரு, சுத்தமாக டேக் கேர் எடுத்துக்கிறாரு. அதேமாரி ஒரு ஆத்மன், அதேமாரி ஒரு மனுஷனோட இதை. அப்புறம் இதோடு என்ன வேணும், பகவான் துணை இருக்கும்பொழுது பிறருக்காக நான் பண்ண, எனக்காக யார் பாடுவான்னு பாடவே வேண்டாம். பாடவே வேண்டாம். ஏன்னா நமக்காக இறைவனே இருக்கும் பொழுது வேறு யார்? எல்லாமே நம்ம கூட இருக்கிறவெல்லாம் நம்மளை மாதிரியே அழிபவர்கள் தானே, அழிந்து போகக்கூடியது தானே. இந்த உடலை தானே நாம் என்று எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அழிந்து ஒரு நாள் போகிறாள். அழியாதவன் ஒருவன், அவன் ஒருவன் நம்முடன் இருக்கும் பொழுது வேறு யார் துணை நம்மளுக்கு வேண்டும்? வேறு யார் நம்மளை கேர் பண்ணணும்னு நம்ம நினைக்கணும்? இதேமாரி நினச்சாக்க போகிறோம். நினைப்பாங்க, அதேமாரி உள்ளவங்க அதேமாரி தான் இருப்பாங்க. அவங்க பாட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. யார் எப்போ இருந்தாலும் சரி, யாரை இகழ்ந்தாலும் சரி, அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. அதேமாதிரி ஒரு இதை நம்ம வளர்த்துக்கணும். நம்மளும் வாழணும். பிறருக்கு வாழறதுக்கும் நம்மளால் இறைவன் கொடுத்த பொருளையோ தினங்களையோ நம்ம கொண்டு யூஸ் பண்ணிக்காமல் பிறருக்கும் நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த 5 பூதங்களால் ஆகிற இந்த உடம்பு, இந்த 5 பூதங்களுக்கும் எதுவும் தனியாக பண்ண முடியாது. ஆகாயத்துக்காக நம்ம போய் என்ன பண்ண முடியும்? தண்ணீருக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? காற்றுக்காக என்ன பண்ண முடியும்? இதேமாரி ஒவ்வொரு பூதங்களுக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆனால் அதே 5 பூதங்களால் ஆன அந்த நம் சக மனிதர்கள், எல்லா ஜீவன்கள், அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த 5 பூதங்களுக்கும் நாம் செய்த நன்றி கடன் மாதிரி ஆகிடும். அதேமாரி ஒரு எண்ணத்தையும் வளர்த்து கொண்டால் இன்னும் ஆனந்தமாக இருக்கும். நாம் இந்த உலகில் எடுத்துக்கொள்கிறோம் எவ்வளவோ, செய்வது கம்மி தான். அதில் ஓரளவு இதுமாரி பிற ஜீவன்களுக்கு உதவுவது அப்படி என்பது, எதையும் எதிர்பார்க்காமல் உதவுவது என்பது மிக உயர்ந்த குணம். அதை எல்லோரும் நாம் வளர்த்து நற்கதி அடையவும், நாமும் ஆனந்தமாக இருக்கவும், நம்மால் பிறரும் சுகப்படவும் நாம் இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து நடப்போம். அவ்வாறே செய்வோம் என்று இறைவனையும் வேண்டிக் கொள்கிறோம். இறைவன் அதுக்கு அருள் புரிவார்கள் எல்லாருக்கும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் சாந்தி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.